வணக்கம் ஜெயா டிவி வியூவர்ஸ். இன்னைக்கு கைமணம் எபிசோடில் நாடு விட்டு நாடு கண்ட விட்டு கண்ட வர மாதிரி நாம் டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் வந்திருக்கோம். எதுக்காகனா ஒரு சூப்பரான ரெசிபி செய்கிறதுக்காக. ஏன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார் இந்த இடத்துல ஒரு பெரிய எறா பண்ணை இருக்கிறதா. ஸோ அந்த எறா பண்ணை தேடி தான் எக்ஸைட்டிங்காக இங்கே வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் அதுக்கிட்ட வந்தாச்சு. அந்த எறா பண்ணை தான் பார்க்க போகிறோம். வாங்க. என்னுடைய நீண்ட நாள் கனவில் மண்ணவாரி போட்ட மாதிரி ஆயிடுச்சு சார் நம்ம வந்த இடம். நீங்கள் அந்த கொடுமையை கொஞ்சம் பாருங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. போச்சே போச்சே. நீங்களே பார்த்தீங்களா அந்த கொடுமையை. எறா பண்ண இருக்குன்னு சொன்ன நண்பர் இங்கே எறா இருக்கா இல்லையான்னு சொல்லாமல் விட்டுட்டாரே. எங்கள் தப்பு தான். அதை கேட்டிருக்கணும், இல்லைனா ஒரு பிக்சராவது எடுத்து அனுப்புங்கன்னு சொல்லியிருக்கணும். நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் அவரும் வந்தார். எங்கள் கூட இருந்த எறாவெல்லாம் பிடிச்சி கிளியர் பண்ணிட்டாங்க போல இருக்குது. இதுக்கடுத்து திருப்பி இதை கிளியர் பண்ணுவாங்களாம். கிளியர் பண்ணதுக்கப்புறம் தண்ணியை ஃபில் பண்ணி அடுத்த ஸ்டேஜ் வந்து அந்த பாண்டிங் ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து இவ்வளோண்டு எறா இருக்குமா. அது பேர் வந்து ப்ரான் சீட்னு சொல்லுவாங்களே இந்த ஏரியாவில். அது வந்து 30 to 35 கிராம் வந்து வித்தின் 65 டேஸில் வரும். அதுதான் வந்து இந்த ஃபார்மிங்கோட டீட்டெயில்ஸ். நாங்கள் என்ன எதிர்பார்த்து வந்தோன்னா அந்த 30 to 35 கிராமில் இருக்க ப்ரானை எடுத்து அப்படியே கழுவி சலன்னு குழம்பு வச்சு மரன்னு வறுத்து சாப்பிடலான்னு வந்தால் தவுக்கில் குட்டி தாங்க இருக்குது இங்கே. இதை வறுத்து சாப்பிட்டா நான் என்னத்துக்காக? வேண்டவே வேண்டாம். இங்கே இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நிறைய மஷ்ரூம் இந்த மாதிரி திட்டாக இருக்குது. இதை பார்த்தோடனே ரொம்ப எக்ஸைட் ஆகி இதை வச்சு ஒரு ரெசிபி பண்ணலாம் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதை செஞ்சிங்கன்னா ஒரு வேளை நீங்கள் வீட்டுக்கு போகாமல் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கான எல்லாமே ஏற்படும். அதனால இந்த காட்டு முட்டில் காய்ச்சிக்கிற மஷ்ரூம் எல்லாம் எடிபிளாக இல்லையா அதை செக் பண்ணிட்டு நீங்கள் குக் பண்ணுறது நல்லது. இல்லைனா மோஸ்ட்லி கடையில் வாங்கி குக் பண்ணுறதே பெஸ்ட்டு. இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியணும் எந்த மஷ்ரூம் எப்படி இருக்கும், அது வந்து குக் பண்ண எதுவும் ஆவாதா இல்லையான்றது தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் பண்ணணும். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட், இதுக்கு ஏன் காளான்னு பேர் சொல்லுங்கள் பார்ப்போம். ஏன்னா ஒரு கால் ஆணில் இருக்குது இல்லையா, அதனால் காளான் அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் திட்டுவீங்க. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சதை நான் யோசித்து வச்சு சொல்கிறேன். நம்ம வந்த வேலையை ஒழுங்காக பார்க்கணுமா இல்லையா? ஸோ குட் பாயாக போய் ஒரு இடத்துல நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் செட் பண்ணிட்டு அருமையான 2 ரெசிபி மட்டனை வச்சு செய்ய ஆரம்பிக்கலாமா? வாங்க. ஃபைனலாக அங்கே எங்கேன்னு சுற்றி ஒரு அருமையான படகுல நம்ம செட்டப்பை ரெடி பண்ணியாச்சு. நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் கீ ரோஸ்ட், அது கூட மட்டன் ட்ரம் ஸ்டிக் கிரேவி. அதாவது நம்ம வீட்டில் செய்யக்கூடிய கிரேவியை ஒரு டிஃப்ரெண்ட்டாக எப்படி செய்கிறதுன்றது பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி இந்த மட்டன் கீ ரோஸ்ட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் மசாலா நம்ம ரெடி பண்ண போகிறோம். நிறைய பேர் நிறைய ரெசிபீஸ் பார்த்துருப்பீங்க. இதுதான் ஆத்தென்டிக்காக நாங்கள் ஹோட்டலில் செய்யக்கூடிய ரெசிபீஸ். அது எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மட்டன் கீ ரோஸ்ட் அண்ட் மட்டன் ட்ரம் ஸ்டிக் கிரேவிக்கு என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மட்டனை நம்ம கறி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது கூட கொஞ்சமாக துவரப்பருப்பு, அது கூட கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், கொஞ்சமாக க்ரீன் சில்லி, அது கூட கறி லீஃப், இதை போட்டு ஒரு மினிமம் 5 விசில் வேக விட போகிறோம். வெந்ததுக்கப்புறம் தனியாக பிரிச்சுக்க போகிறோம். மட்டன் ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா நான் வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த மட்டனை குக்கரில் ஆட் பண்ணுறோம்.
இருக்கிற ஃப்ளேவர் எல்லாமே எண்ணெயில் இறங்கும். எப்போதுமே ஹோல் ஸ்பைஸ் போட்டு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய ஃப்ளேவர் எல்லாம் எண்ணெயில் இறங்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்பைசஸோட ஃபுல் ஃப்ளேவர் உங்களுக்கு டிஷ்ஷில் கிடைக்கும். இது நம்மளுக்கு குக் ஆகிட்டே இருக்க டைமிங்கில் சைட் பை சைட் இதுக்கு தேவையான ஆனியனை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு 2 ஆனியன் இருந்தால் போதும். இந்த மாதிரி இதோடைய கண்ணை எடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு பிரிஞ்சு வரும் நல்லா. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண உடனே இதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம குக் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ண போகிறோம். அது எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும். தக்காளி ஆட் பண்ண உடனே உப்பு ஆட் பண்ணிங்கன்னா உடனே அதை அரிச்சு தக்காளியை நல்லா ஒரு மசாலா ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துடும். குக்கிங்க்கு ஈஸியாக இருக்கும். ஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு மண் சட்டியில் செய்ய பார்த்து இந்த மாதிரி டிஷ்லாம் அதில் என்ன தான் டேஸ்ட்டோ தெரில, அது ஒரு எக்ஸ்ட்ரா டச்சாகவே இருக்கும். ஸோ ஒரு நார்மல் பாட்டை குக் பண்ணுறதுக்கும் இதுக்கும் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு தேவையான தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ண உடனே இதுக்கு தேவையான உப்பு. இது வந்து ஒரு மசாலா கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அதாவது ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி தக்காளி வெங்காயம் ரெண்டுமே ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் தான் இதுக்கு தேவையான மசாலா பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஆகும் குக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான மசாலாஸை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சமாக சோம்புத்தூள், கொஞ்சம் மல்லித்தூள், ஒரு சிட்டிக்கு அளவுக்கு ஹோல் கரம் மசாலா, கொஞ்சமாக குழம்புத்தூள். இவ்வளோ தான் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். எப்போதுமே இந்த மாதிரி ஸ்பைசஸ் ஆட் பண்ணி சட்டியில் குக் பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது குக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மட்டன் ஆல்ரெடி நம்ம குக் பண்ணி வச்சிட்டோம். ஆனாலும் முருங்கைக்காய் அது கூட நம்ம போட போகிற பேபி பொட்டேட்டோ இது ரெண்டும் குக் ஆகாத காரணத்தினால நம்ம பேபி பொட்டேட்டோவை இந்த மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்துக்க போகிறோம். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறதுனால நான் ஸ்கின்னோட சேர்த்துக்கிறேன். எப்போதுமே நீங்கள் ஸ்கின்னோட சேர்க்குறீங்கன்னா 1க்கு 2 வாட்டி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வேகிறதுக்காக மட்டன் ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு 2 செகண்ட் குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் மட்டன் ஏற்கனவே குக் ஆனதுதான்றதுனால அதையும் போட்டு ஃபைனலாக நம்ம குக் பண்ணி எடுத்தோம்னா நம்ம டிஷ் ரெடி ஆகிடும். ஸோ இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
நார்மலாக மட்டன் கிரேவி ஒன்று பண்ணிங்கன்னா அது கூட வந்து ஒரு தேங்காய் சோம்பு இல்லைனா கொஞ்சமாக கசகசா இது எல்லாத்தையும் வச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி போடுவோம். இதில் அது தேவைப்படாது. ஏன்னா 3 ரீசன் இருக்குது. நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கோம். அந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் திக்னஸ் இந்த கிரேவி கொடுக்கும். அதே மாதிரி நம்ம மட்டன் வேக வைக்க பார்த்து அதில் துவரம் பருப்பு ஆட் பண்ணியிருந்தோம். அதுவும் திக்னஸை இதில் கொடுக்கும். 3வது மிகப்பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம மசாலா அதிகமாக போட்டிருக்கோம். அதாவது வெங்காயம் தக்காளிக்கான ஒரு பேஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அவ்வளோவா அந்த திக்கனிங் இதெல்லாம் தேவைப்படாது. இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குக்கிங்னு சொல்லலாம். ஸோ அந்த தேங்காய்லாம் போட்டு பண்ணுறதை விட இது சூப்பராக இருக்கும். எஸ்பெஷலி இந்த மட்டன் கிரேவியில் இன்னொரு பியூட்டி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேங்காய்லாம் போடாததுனால உங்களுக்கு இது இன்னொரு நாள் கூட வச்சு சாப்பிட முடியும். நம்ம மீன் குழம்பு மாதிரி செஞ்சு வச்சுட்டு நெக்ஸ்ட் டே சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஒன்லி ஃபார் மட்டன் ஃபிஷ் இதுக்கெலாம் தான் அப்ளிகபிள். நீங்கள் ஸ்பெஷலி பார்த்தா ஃபிஷ்ஷுக்கு அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். மட்டன் இந்த மாதிரி ரேர் ப்ரிப்ரேஷனுக்கு அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிக்கன்லாம் தயவு செஞ்சு இன்னொரு நாளில் கேரி ஃபார்வர்ட் பண்ணவே பண்ணாதீங்க. அன்னைக்கு குக் பண்ணிங்களா அன்றைக்குமே சாப்பிட்ருங்க. ஸோ மட்டன் இதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் இருக்குது. இப்போ ஒரு கிராமத்துலாம் செய்ய பார்த்து இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்வாங்க. எக்ஸ்ட்ரா செஞ்சுட்டு அந்த கறி காலி ஆகிடும். அது கூட இருக்க அந்த உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் இது கூட இருக்கக்கூடிய முருங்காய் இதை நல்லா திக்காகிடும் இல்லையா மறுநாள். அதுவும் கொஞ்சமாக வந்து தூக்குவாளியில் கஞ்சி கொடுப்பாங்க. இந்த கஞ்சிக்கு நடுவில் இதை வச்சு சாப்பிட பார்த்து வேறு மாதிரி இருக்கும். அந்த முருங்காயில் இருக்கக்கூடிய பல்ப்பு கொஞ்சம் எடுத்து கொஞ்சமாக உருளைக்கிழங்கு வச்சு ஒரு துண்டு வெங்காயத்தை வச்சு சாப்பிடுவாங்க. வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஷ் தான் இது. நீங்கள் பார்த்தாலே தெரியும் ரொம்ப திக்காக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது எதுக்குன்னா முருங்காய் குக் ஆகிறதுக்காக நம்ம போட்டிருக்கோம். ஃபைனலாக குக் பண்ண மட்டன் அதில் இருக்கக்கூடிய தண்ணி நம்ம கன்சிஸ்டன்சிக்கு தேவையில்லாமல் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி குக் பண்ணோன்னா நம்ம ஃபைனல் டிஷ் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ முருங்காய் உருளைக்கிழங்கு ஓரளவுக்கு குக் ஆகிருக்கு. ஃபைனல் ஸ்டேஜ் நம்ம மட்டனை ஆட் பண்ண போகிறோம். அதில் இருக்கக்கூடிய தண்ணியை ஆட் பண்ண போகிறோம். நம்ம டிஷ்ஷுக்கு கன்சிஸ்டன்சிக்கு தேவையில்லாமல் தண்ணியை ஆட் பண்ணி லாஸ்ட் ஒரு 5 to மசாலா எல்லாம் சேர்ந்து அப்படியே தக 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 தகன்னு குதிச்சுட்டு இருக்குதை பார்த்து நம்ம லோகேஷ் கனகராஜ் தான் ஞாபகம் டேரடான் போட்டு ஒரு படையில் போட்டு பிரியாணிக்கு பதிலாக இதை போட்டு சாப்பிடணுன்ற அளவுக்கு ஒரு வெறியாக இருக்குது. இந்த கிரேவியை பார்த்தா வேறு லெவல் சூப்பர். இந்த கிரேவியோட பியூட்டியே என்னென்னு பார்த்தீங்கன்னா, திக்கினிங்க்கு நம்ம எதுவுமே சேர்க்காம, அதாவது இந்த சாந்து அது இதுன்னெலாம் சேர்க்காம இந்த தோரம்பருப்பு அந்த உருளைக்கிழங்குல கிடைக்கக்கூடிய ஒரு மேஜிக் அதுதான் அந்த திக்னஸ். இங்கே பாருங்களேன், கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். வாவ், இவ்வளோ திக்காக இருக்குது பாருங்களேன். இந்த மேஜிக் நடக்கிறதுக்கு அது ஒன்று தான் காரணம். அதே மாதிரி நம்ம கொஞ்சம் அலோவ் பண்ணணும். இந்த முருங்காய் குக் ஆகும். இந்த முருங்காயில் இருக்கக்கூடிய எசன்ஸ் எல்லாம் குழம்புல போகணும். உருளைக்கிழங்கும் அதே மாதிரி ஓவர் குக் ஆகிடக்கூடாது. அதே சேம் டைம் அண்டர் குக் ஆகிடவே கூடாது. ப்ராப்பராக குக் ஆகி வந்தோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். வேறு லெவல். நம்ம மட்டன் ட்ரம் ஸ்டிக் கறி ரெடி ஆகிடுச்சு. இவர் அப்படி சைடில் எடுத்து வச்சுட்டு அடுத்து போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மட்டன் கீ ரோஸ்ட்டுக்கு மட்டும் நம்ம ஒரு பேஸ்ட் அரைக்கணும். அந்த பேஸ்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுதான் அந்த டிஷ்ஷோட மெயின்னே சொல்லலாம். அதாவது அது இல்லாமல் அந்த டிஷ் பண்ணவே முடியாது. அண்ட் அந்த டிஷ்ஷை இந்த ப்ராசஸில் பண்ணால் மட்டும்தான் நல்லாவே இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ஜட்கா பண்ணுவாங்க அந்த பவுடர்ஸ்லாம் போட்டு. அந்த மாதிரி பண்ண பார்த்து அது மட்டன் கீ ரோஸ்ட்டாகவே இருக்காது. ஸோ அந்த ப்ராசஸை நான் உங்களுக்கு என்னென்ன ஆட் பண்ணுன்ற சொல்கிறேன். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகா. இது வந்து காஷ்மீரி ரெட் சில்லி, அதாவது நல்லா டார்க் ரெட்டாக இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து நம்ம ஒரு 7 நம்பர் எடுக்கிறோம். கொஞ்சமாக தனியா, எந்த அளவுக்கு நீங்கள் ஜீரா எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு சோம்பு எடுக்கணும்.
உங்களுக்கு ஒரு 7 நம்பர் காஷ்மீரி ரெட் சில்லி ட்ரை எடுத்திருக்கோம். அது கூட கொஞ்சமாக கொரியாண்டர் சீட்ஸ் எடுத்திருக்கோம். சோம்பு, அது கூட சீரகம் ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்திருக்கோம். ஒரு 2 பீஸு லவங்கம், ஒரு அரை அன்னாச்சி பூ, 2 பீஸு பட்டை, ஒரு ஏலக்காய், இவ்வளோ தான் ஹோல் கரம் மசாலா. ஸோ இதை வந்து நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தையும் அதே மாதிரி நம்ம போட்டு ரோஸ்ட் பண்ணி பேஸ்ட் அரைச்சிக்கணும். இந்த ட்ரை எப்படி பண்ணணுன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். இதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டு பேஸ்ட் அரைக்கணும். இந்த பேஸ்ட் நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன். அது எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த பேஸ்ட் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்தீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ஆயில் வந்து ஜஸ்ட்டு பேனை வந்து கோட் பண்ணுறதுக்கு தான். ஸோ மட்டன் ஆட் பண்ணுறோம். ஸோ நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட்லேயே சில பேர் வந்து இஞ்சி, அது கூட பூண்டு இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிருவாங்க. இன்னொரு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெறும் வெங்காயத்தை மட்டும் அது கூட அரைச்சிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறது அந்த மாதிரி மெத்தடில் தான். இப்போ நல்லா கீ ஹீட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான பேஸ்ட் ஆல்ரெடி வேக வச்ச மட்டனை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி, நிறைய தேவையில்லை. இப்போ இந்த மசாலா ஒன்றோட ஒன்று நல்லா சேர்கிற மாதிரி குக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் அலோவ் பண்ணுவோம். ஸோ இது நல்லா குக் ஆகணும். மட்டன் கீ ரோஸ்ட்டில் இன்னொரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு நம்ம கீ ஊற்றணும் இல்லையா, அந்த கீ குக் ஆனதுக்கப்புறம் ஊசோட்டாய் வெளில வரும். அதாவது போட்ட கீ எல்லாமே மேலே வெளில வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் குக் பண்ணணும், இல்லைன்னா அது ராவாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட கீ எல்லாமே சூப்பராக குக் ஆகி வெளில வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கிறோம். புதினா இது ஆப்ஷனல். நிறைய பேர் ஆட் பண்ணுவாங்க, நிறைய பேர் ஆட் பண்ண மாட்டாங்க. புதினா இது ஆப்ஷனல். கண்டிப்பாக நீங்கள் ஆனால் மல்லி ஆட் பண்ணணும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இப்போ நீங்கள் கேட்கலாம், முன்னாடியே கீ ஆட் பண்ணியிருக்கீங்க, இப்போ பட்டர் ஆட் பண்ணுறீங்களே எதுக்குன்னு. இந்த டிஷ்ஷே ரிச்சு தான். ரிச்சான டிஷ் ரிச்சாக சாப்பிட்டா தான் அழகு. அதில் வந்து நான் இப்படி அப்படி நான் அதிகமாக கீ சேர்த்துக்க மாட்டேன், அப்படி சேர்த்துக்க மாட்டேன்றவங்க இந்த டிஷ் கிடையாது. சாரி, நான் என்ன பண்ணுறது. ஸோ இந்த ரெசிபி கால்ஸ் ஃபார் பட்டர். அதை போட்டு லாஸ்ட்டாக அப்படி ரோஸ்ட் பண்ணோன்னா வேறு மாதிரி அப்படி ரெடி ஆனோடனே அப்படியே வச்சு ஒரு சப்பாத்தி கூடயோ இல்லை வெறும் ரைஸ் அது கூட இவர் அப்படி பிடிச்சி சாப்பிட்டோன்னா வேறு மாதிரி இருக்கும். ஸோ மட்டன் லவர்ஸ்க்கெலாம் இது ஒரு ட்ரீட்டுன்னே சொல்லலாம், மட்டன் கீ ரோஸ்ட். ஸோ இந்த ஃபைனல் குக்கிங் முடிஞ்சவுடனே சாப்பிட்டு பார்த்தோன்னா சும்மா அப்படி தான் இருப்போம் அப்படி. ஸோ ஒரு ரிச்சான மட்டன் கீ ரோஸ்ட் வேறு லெவலில். வேறு மாதிரி ஒரு டிஷ் செஞ்சு வித்தியாசமாக டேஸ்ட் பண்ணுறதோட ஸ்பெஷல் தான் நம்ம எபிசோடே. வாவ், இது பார்த்தீங்களா வேறு லெவல் திக்கில் இருக்குது. அது வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா போதும். இது ஆல்மோஸ்ட் வந்து இது குழம்புன்றதை தாண்டி ஒரு தொக்குன்ற ஸ்டேஜுக்கு போய்டும் போல இருக்குது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இந்த முருங்காய் அதில் இருக்கக்கூடிய ஃப்ளேவர், எஸ்பெஷலி அந்த துவரம்பருப்பில் இருக்கக்கூடிய திக்னஸ், உருளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய திக்னஸ், மட்டனோட டேஸ்ட், இதெல்லாம் சேர்ந்து ஒரு மேஜிக் க்ரியேட் பண்ணுறதில்ல, அதுதான் அந்த குழம்பு. டேரக்டர்கிட்ட சொல்லி நான் பிரேக் கூட சொல்லிடுறேன்.
இது சாப்பிட்ருக்கு பார்த்து டிஸ்டர்ப் பண்ண எனக்கு கோவம் வேறு வரும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ஒருத்தவனுக்கு ஒருத்தவன் சலைச்சவன் இல்லைன்ற மாதிரி அந்த குழம்புக்கு ஈக்குவலான ஒரு டிஷ் இதுதான், மட்டன் கீ ரோஸ்ட். இது சாப்பிட்றதுக்கும் ஒரு தம் ரூல் இருக்குது. எடுத்து இந்த மசாலா எதுவுமே படாமல் அப்படி லவக் போட்டு அப்படி சாப்பிட்டோன்னா ஐ திங்க் ஃப்ரெஷ் மசாலாவோட டேஸ்ட் பீட் பண்ணவே முடியாது. என்ன தான் நம்மக்கிட்ட பவுடர் இருந்தாலுமே சரி, அந்த டைமிங்கில் நம்ம ஃப்ரெஷ் டு ஃப்ரெஷ் அரைச்சி போட்டோன்னா அதுக்கான டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. அதோட அந்த கீ எல்லாமே சேர்ந்து ஒரு மேஜிக் க்ரியேட் பண்ணுது, வேறு லெவல் மேஜிக்காக இருக்குது. மோர் தென் எனிதிங் இந்த 2 டிஷ்ஷுமே அடிக்டிவ். சாப்பிட்டா பிளேட் வைக்க முடியாது முடிக்காமல், அந்த மாதிரி ஒரு நான் இங்கேருந்து எந்திரிக்கிற மாதிரி இல்லைங்க இந்த சாப்பிட்டு பிடிக்காமல். ஆனால் அவ்வளோ நேரம் உங்களை வெயிட் பண்ண வைக்கக்கூடாதுல்ல, நம்ம டாக்டர் சார் வேறு திட்டுவார். அதனால் இதேமாரி சூப்பர் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் ஷெஃப் சரவணன். பாய்.